கோலியாத் STUKFJ 302 அல்லது 3. இது இரண்டாம் உலகப் போரின் போது ஜெர்மனியால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தொலைதூர கட்டுப்பாட்டு வெடிகுண்டு வாகனம் ஆகும். இது ஒரு சிறிய டேங்க் போல இருக்கும், ஆனால் இதற்குள் மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஒரு ராணுவ வீரர் நீண்ட கம்பி மூலம் இணைக்கப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டு பெட்டியை பயன்படுத்தி இதை இயக்குவார். எதிரிகளின் டேங்குகள், கட்டிடங்கள் அல்லது பாலங்களுக்கு அருகில் இதை செலுத்தி அங்கேயே வெடிக்கச் செய்வதே இதனுடைய வேலை. இதில் சுமார் 60 கிலோ முதல் 100 கிலோ வரை வெடிபொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும். 1944 நடந்த வார்சா எழுச்சி மற்றும் நார்மண்டி கடற்கரை போர்களில் இது அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. இந்த வாகனம் மிகவும் நவீனமாக தோன்றினாலும் சில நடைமுறை சிக்கல்கள் இருந்தன. அதாவது இதை கட்டுப்படுத்தும் கம்பி அறுந்துவிட்டால் வாகனம் அப்படியே நின்றுவிடும். எதிரிகள் எளிதாக கம்பியை துண்டித்து விடுவார்கள். இது மிக மெதுவாகவே நகரும், அதனால் எதிரிகள் இதை சுலபமாக சுட்டு அழித்துவிட முடியும். மற்றும் இதை தயாரிப்பதற்கான செலவு மிக அதிகம். இன்று நாம் பயன்படுத்தும் ட்ரோன் தொழில்நுட்பத்தின் ஆரம்பகால முன்னோடியாக இந்த கோலியாத் கருதப்படுகிறது.